எதாக இருந்தாலும் அவர் ரசிப்பேன், எப்படி எல்லா வசனத்தையும். அதற்கு பிறகு ஒரு முழு எத்தனை படங்கள், ஒரு முழு படத்தினுடைய மொத்த கதையை தூக்கி மண்டைக்குள்ள வச்சுக்கிட்டு தனது ஆரோக்கியத்தை தனது அமைதியை சிதைத்து அந்த காட்சி வடிவம் பெறும் வரை பக்கத்தில் நின்று மாடுலேஷன் சொல்லி கொடுத்து எக்ஸ்பிரஷன் சொல்லி கொடுத்து, தம்பி சொன்னதை எக்ஸ்பிரஷன் நான் பண்ணிப்பேன். அந்த அந்த இடத்துல மிஸ் ஆக முடியாத விஷயம் என்னன்னா, என்னுடைய கேரக்டர் இது காமெடிக்காக புனையப்பட்டது கிடையாது. ஒவ்வொரு கேரக்டர், ஃபாதரா அப்பா, ஜமீன்தார்னா நான் பேசக்கூடிய வசனத்தை தம்பி சந்தானம் அவர்கள் பேச முடியாது. என் மகனாக நடித்த பராசரன் பேசிய வசனத்தை பேச முடியாது. அந்த வகையில் அமிர்த தம்பி சந்தானம் அவர்களோடு அழைக்கிற பொழுது அந்த செட்டுக்கு போகிற பொழுதே ஒரு பாசிட்டிவ் ஒரு கலைக்கு ஒரு பாசிட்டிவ் தேவை. அந்த பாசிட்டிவ் ஒட்டுமொத்த கடங்க அன்பு தம்பி சந்தானத்தை பார்க்குறேன். தம்பி உங்களோட நடிக்கக்கூடிய ஒவ்வொரு நாளுமே மேடைக்காக சொல்லவில்லை, அது என்ன அவசியம் கிடையாது, அப்படி ரசிக்கிறேன். இந்த ஆமாம், அதே போல் தம்பி இமான் அவர்களோடு நாங்கள் மைனாவிலேருந்து கடந்து வந்திருக்கிறோம். இப்போ நகைச்சுவை படத்திற்கு பாட்டு போடுவது என்பது அவ்வளோ சுலபம் கிடையாது. இவர் எப்படி போடுவார் அவுட்டு வர வரைக்கும் காத்திருந்தேன். ஸோ அது அவ்வளோ பெரிய எதிர்ச்சியாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி தம்பி. நான் மெயினாக அந்த கும்கி அதை நோக்கி எனது நினைவுகள்லாம் ஓடுது தம்பி. ஆமாம், உங்களுடைய எப்பொழுதும் உங்களுடைய மனம் உடல் உற்சாகம் எப்பொழுதும் குறையாது தம்பி. ஆமாம், நீங்கள் பொதுவானவன், கலைக்கு தேவையானவன், கடவுள் உங்களை எப்போதும் அமைதியாக வச்சிருப்பார். அது மாதிரி சமீப காலத்தில் அன்பு நிருபர்களாக சொல்லுவோம், நம்மலாம் எல்லாரும் சேர்ந்தான், என்னப்பா வட இந்தியாவில இருந்தே பொண்ணை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறீங்களே, தமிழ்நாட்டில் ஹீரோயினே கிடையாதா? இருக்காக, அழகாக இருந்தால் அறிவு இல்லை, அறிவு இருந்தால் அழகு இல்லை, எல்லாம் இருந்தாலும் வீட்டில் அனுமதி இல்லை. அழகு, அறிவு, செழுமையான தமிழ், வீட்டில் அனுமதி, நடனத்திறன் அத்தனையும் கொண்டு ஒரு பெண்ணை, பிரியா லயான்ற ஒரு பொண்ணு. ஆமாம், நாங்கள் எல்லாருமே சிங்கிள் டேக் ஆர்டிஸ்டாக இருந்து ஒரு பெண்ணு மட்டும் தவிர்த்திருந்தா இந்த படம் இந்த நிலைமையை எட்டியிருக்காரு. ஏன்னா டைரக்டருக்கு வேறு வழி கிடையாது. அந்த பொண்ணை காம்பினேஷன் ஷாட் வைக்காமல் தனியாக வச்சு ஒரு க்ளோஸ் கட் பண்ணி தான் வந்திருப்பாங்க. ஸோ எங்களுக்கு ஈடு கொடுத்து அந்த பெண் நடித்தது. ஆமாம், இந்த கலை உலகம் அருமையாக வரவேற்குதுப்பா. ஆமாம் சார், எழுத்தாளர் மேடையில் நின்று பேசுகிறது, வியட்நாம் வீடு சுந்தரமையா அவர்கள் வந்து வாலிபனாக இருந்து பேசியிருந்தா எப்படி பேசியிருப்பாங்களோ, எல்லாரும் பேச வேண்டியதை நீங்கள் ஓப்பனிங்க அடிச்சு முடிச்சிட்டீங்க. ஆமாம், அன்பு தம்பி நீங்கள் கூட ஆமாம் கூல். ஆமாம், ஒரு கூலி என்பவன் என்ன எதிர்பார்ப்பு குறைவாக வச்சிருக்கிற தம்பி. ஆமாம், அது அந்த சகோதரர் வந்து கேட்டிருந்தா கூட அதுவும் யதார்த்தம் தான். நீ யதார்த்தம் பாரு, நீ டென்ஷனாக நான் மூஞ்சி நல்லா இருக்காதரா தம்பி, எப்போதும் சந்தோஷமா, என்ன பிரச்சனை? அதே போல் இந்த படத்தில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு குணச்சித்திரம்னு 1/2 லிட்டர் கிளிசரன் கொடுத்து என்னை கூப்பிட்டு விட்டுருந்தாங்க. இப்போ நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஆசை தீர ஒரு ஃபுல் லெங்க்த் காமெடி ரோல் பண்ணியிருக்கிறேன். நிச்சயமாக கோபுரம் பிலிம்ஸ் இந்த படத்துக்கு பிறகு கட்டாகுசி இயக்குனர் சொன்னதை போல அதை சொல்ல மறந்துட்டேன். ஒரு இயக்குனர் இத்தனை கோபுரம் பிலிம்ஸ் படத்தை வெளியே விடுவதற்கு முன்பு 6-7 லேயர், கதை ஓகே, இயக்குனர் ஓகே, மியூசிக் டைரக்டர் ஓகே, ஹீரோ ஓகே, அந்த கதை கேரக்டர்கள் தேடக்கூடிய கதாபாத்திரங்கள் ஓகே. படம் முடிந்த பிறகும் சும்மா விடவில்லை. கட்டாகோசி இயக்குனராக இருக்கட்டும், மலையன் கோபியாக இருக்கட்டும், பப்ளிக்ல வைக்கிறார். நான் 100% திருப்தி அடைந்தால் மட்டும்தான் இந்த படத்தை ஸ்கிரீனில் நீங்க பார்க்க முடியுன்ற மிகப்பெரிய ஒரு மிலிட்ரி மேன் மாதிரி அன்பாலே. ஸோ இவ்வளவையும் இந்த மக்களை இந்த கோபுரம் பிலிம்ஸ் படத்திற்காக நம்பி வருகிறார்கள். எந்த நிலையில் ஏமாந்து போய்விட வேண்டாம் என்ற சூழ்நிலையாக பொறுப்போடு எடுத்திருக்காங்க. இந்த படம் யாரையும் ஏமாற்றாது. ஜூன் மாதம் 10ஆம் தேதி வழக்கம் சொல்வதை போல, சாரி மன்னிச்சுக்கோங்க, மே 10ஆம் தேதி யானைக்கு அடிச்சிருக்கும். ஆமாம், சிம்பிளாக சொல்லணுமா, இந்த படம் என்பது இந்த கத்திரி வெயில் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஏற்கனவே கத்திரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கத்திரி வெயிலுக்கு ஒரு இளநிக்குள்ள 2 நொங்க உடைச்சி ஊற்றி 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து குடித்தால் எந்த உணர்வு ஏற்படுமோ, நிச்சயமாக குடும்பத்தோடு வந்து பார்க்கக்கூடிய தகுதி கொண்ட ஒரு படம். அதில் நானும் இருக்கிறேன் என்பதற்காக மீண்டும் இந்த படத்தில் பங்கு பெற்ற அத்தனை பேருக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.